இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் தன்னுடைய முகத்தை காமிச்சுக்கிட்டு, ஹிஜாபை போட்டுக்கிட்டு, ஒரு கவர்ச்சியாக சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு, தன்னுடைய ஃபேஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுல கமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்நிய ஆண்கள் முதற்கொண்டு மாற்று மதத்தவர்கள் முதற்கொண்டு சோ பியூட்டி, சோ கியூட் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டுக்கு இந்த பெண்ணும் என்ன செய்யறா? ஹார்ட் அண்ட் சிம்பிள் விடுறா. ரிப்ளை என்ன இருக்கு? தேங்க்யூ ப்ரோ. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு ஈமானுடைய பலகீனத்தை பாருங்க. இப்படி ஒரு பெண் சமூகம் வளர்ந்தால் நாளைக்கு இஸ்லாமிய சமூகம் எந்த நிலைமைக்கு கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டு என்பதை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பாக்குறோம், போஸ்ட் போடுறாங்க, தன்னுடைய முகத்தை அப்டேட் பண்றாங்க. இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்துவது, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ரீல்ஸ்ல போடுறது, சினிமா பாட்டுக்கு ஆடுறது, இது எல்லாமே தவறும் தெரியும். தவறும் தெரிஞ்சுமே அவங்க செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா? ஒரு விஷயம் தப்பும் தெரியும், அது ஹராமும் தெரியும், அது தடுக்கப்பட்டது என்று தெரியும். தெரிந்துமே அந்த தவறில் மீண்டும் 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 அவர் ஈடுபடுவார். இது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை. அப்போ தப்பும் தெரியும், தன்னுடைய முகத்தை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறது, சினிமா பாடலுக்கு ரீல்ஸ் ஆடுறது, இது போன்ற விஷயங்கள் தவறு என்று தெரிந்துமே அந்த பெண்கள் திரும்ப திரும்ப அதை செய்யறாங்கன்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளை ஆட வச்சு வேடிக்கை பார்க்கறான். 2மே டியூன்ஸ். நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க. 2 பெண் குழந்தைகள். அந்த 2 பெண் குழந்தை ஊர் ஊரா போய் கோயில் போன்ற விசேஷங்களுக்கு ஆடுது. முஸ்லிம் பெயர் தாங்கிய பெண் குழந்தைகள். அந்த பிள்ளை ஆடுது, சுத்தி எல்லா ஆண்களும் ரசிக்கிறாங்க. இதுக்கு பாதுகாவலாக தகப்பனே இருக்கான். இன்னும் சில அக்கௌண்ட்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா மனைவி ரீல்ஸ் போடுறத கணவனே ரசிக்கிறான். 2 பேரும் கப்புள்ஸா இருந்து என்ன செய்யறாங்க? ரீல்ஸ் போடுறாங்க. எல்லாம் பாத்திமா, அப்துல் ரஹ்மான், அப்துல் கதரா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற செயல்கள், குல்லு நஃப்சுன் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நம்முடைய மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம போட்ட வீடியோ, நம்ம போட்ட போஸ்ட், இது எல்லாம் அப்படியே தான் இருக்கும். யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், பேஸ்புக்லயும் அந்த அக்கௌண்ட்ல டெலிட் ஆகவே ஆகாது. நம்ம கபருக்கு போன பிறகும் நமக்கு நன்மையா வரும். இந்த போஸ்ட யாரெல்லாம் பாக்குறாங்களோ, இந்த போஸ்ட பார்த்து யாரெல்லாம் ரசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தவறான எண்ணத்துல பார்க்கிறாங்களோ, யார் தவறான கமெண்ட் பண்றாங்களோ, அந்த பாவத்தினுடைய சுமை நம்முடைய கபருக்கும் அது வந்து சேரும். கபூர்ல பாவத்தினுடைய மூட்டைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலைமை. இது என்ன சதக்கத்துல் ஜாரியாவா? இப்ப யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை சோசியல் மீடியால ரொம்ப மோசமாக போகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் ஈமானுடைய பலகீனம். நம்ம என்ன நினைக்கிறோம்? விமர்சிக்கிறோம். ஒரு பெண் தவறு செய்யும் பொழுது அல்லது ஒரு ஆண் தவறு செய்யும் பொழுது விமர்சிக்கிறோம். கமெண்ட்ல எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும், நீலாம் ஒரு முஸ்லிம் பெண்ணா, ஹிஜாபை போட்டு அவமானப்படுத்தாதே, இப்படிலாம் கமெண்ட்ல எழுதுறாங்க. ஒரு நல்ல முஸ்லிம், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர். அந்த சகோதரர் எப்படி இருக்கணும்? தன்னுடைய சகோதரரான முஸ்லிம் பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது விமர்சிக்கிறது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அழகு இல்ல. அவதூறு பரப்புவது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அழகு இல்ல. அந்த பாவத்தை மறைத்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரை நல்பாதையில் கொண்டு வருவதுதான் ஒரு முஃமினுக்கு அழகு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லிசானிஹி, உன் நாவால் தவறை தடு. அப்படி முடியலையா, எதிஹி, உன்னுடைய கையால் அந்த தவறை தடு. கையால் தடுத்தும் நாவால் தடுத்தும் அந்த தவறை உன்னால் தடுக்க முடியவில்லை என்றால் கல்பிஹி, உன் உள்ளத்தால் அந்த பாவத்தை வெறுத்து விடு. ஆனால் அந்த பாவத்தை செய்பவரை வெறுக்காதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. விமர்சிக்க விமர்சிக்க அந்த பாவத்தில் அவர்கள் இன்னும் பிடிப்பாக செயல்படுவாங்க. ஒரு பெண் தவறா ரீல்ஸ் போடுது, தப்பா டான்ஸ் ஆடுது, நம்ம கமெண்ட்ல அசிங்க அசிங்கமா எழுதுறோம், சாப விடுறோம், சபிக்கிறோம், திட்டுறோம். அதை பார்த்து அந்த பெண் என்ன செய்யும்? அந்த ஆண் என்ன செய்வான்? மீண்டும் இவன் என்ன இப்படி திட்டுறான், இன்னும் செய்வோம். அந்த பாவத்துல இன்னும் உறுதியை ஷைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு, அந்த ஆண்களுக்கு, தவறு செய்பவர்களுக்கு நாம் அட்வைஸ் பண்ணணும். ஒட்டுமொத்த நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. எந்த நபிமார்களும் சிலை வணக்கத்தை விமர்சிக்கல, சிலை வணக்கத்தை விமர்சிக்கல, அந்த கடவுள்களை விமர்சிக்கல, ஏசல, திட்டல. ஆனால் உபதேசம் செய்தே இஸ்லாத்தை வளர்த்தார்கள். குர்ஆனை யோசிச்சு பாருங்க. குர்ஆன்ல எந்த ஆயத்தாவது அல்லது சியாவுசித்தா 7 ஹதீஸ் கிரந்தங்கள்ல ஏதாவது ஒரு ஹதீஸாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மத கடவுள்களை விமர்சிச்சாங்க அப்படின்னு இருக்கா? மாற்று மத கடவுள்களை யாராவது ஏசி இருக்காங்களா?
அல்லாஹுடைய தூதரும் சரி, அல்லாஹும் சரி, ஒட்டுமொத்த நபிமார்களும் சஹாபாக்களும் சரி, இமாம்களும் சரி, யாரையும் தவறு செய்பவர்களை விமர்சிக்கவில்லை, தவறு செய்பவர்களை புறம் பேசவில்லை, தவறு செய்பவர்களை அவதூறாக பேசவில்லை. தவறு செய்பவர்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அல்லாஹு தாலா ஃபிரௌன் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச அனுப்புறான். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய இறைவன் அப்படின்னு வாதாடுனான். பெரிய அநியாயக்காரன், எத்தனை மக்களை கொலை செஞ்சான். அவனை போன்ற அநியாயக்காரன் இந்த உலகத்துல வரவே முடியாது. அப்படிப்பட்ட அநியாயக்காரன்ட்ட அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பும் போது கூலு கௌலன் லையினா என்று சொன்னான். நீங்கள் அவனிடத்தில் பேசும் பொழுது மென்மையாக பேசுங்கள், திட்டாதீங்க, ஏசாதீங்க, கராரா பேசாதீங்க, மென்மையாக பேசுங்க. அப்படி மென்மையாக பேசினால் அவனுடைய உள்ளத்தில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ உபதேசங்களால் தான் தவறு செய்பவர்களை திருத்தணும், அட்வைஸ் பண்ணி தான் திருத்தணும். திட்டுறதுனால, ஏசுறதுனால, அவர்களை எதிர்க்கிறதுனால அந்த பாவங்கள் வளருமே தவிர அந்த பாவங்களை நம்மால் ஒழிக்க முடியாது என்பது வரலாறு தொட்டு வரலாறாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று.